Okay, now program number 4 starter. Now as usual we are put header file like yesterday o.h and then konya.h and then iostream.h. Okay, here I make one user defined data type like a class. Before the class name is 04A. Okay. Okay, title is differentiate differentiate between access specifiers, like differentiate between access specifiers like private, protected and public. So this is the topic title. Okay, next one, here we are entering and then give private. Okay, here I put int I. Okay, okay, before I want to give, okay, இது வந்து லேட்டராக பார்க்கலாம். இந்த ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டடாக இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் பாஸில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று டிஸ்ட்ரக்டர், இது ரெண்டும் என்னன்றது நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். கன்ஸ்ட்ரக்டர், ஆமாம், எக்ஸாம்பிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறதுமா ஃபஸ்ட்டு மட்டும்தான், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுத போகிறேன். கன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரிஸ் ஆர், இப்போது இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து டிஃபால்ட், நெக்ஸ்ட்டு வந்து parameterized RISED, I think parameterized constructors. ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட் அப்படின்னா ஒன் செக் நான் முடிச்சுக்கிறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் have 0 number of formal parameters. இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் have 0 number of formal parameters. parameterized, இது வந்து டிஃபால்ட் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்தது வந்து parameterized constructor categories are, அதில் 2 வரும். என்னென்னா, ஒன்று ஓவர்லோட் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இப்போ வந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் have overload constructor, ஒரே ஒரு நிமிஷம், ஒன் செக் overload constructor process with built-in data type formal parameters. அப்போது யூசர் டிஃபைனுக்கு என்னன்னு, இப்போ copy constructor process with user defined data type formal parameters. user defined data type க்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி we know that class. ஸோ இதுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, int, float, char. ஸோ these are called as built-in data type. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, நிக்கில் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ சரி இன்ட்ரில் சொல்லு, சரியா?
Okay, overload constructor process with built-in data type formal parameters. Copy constructor process with user defined data type formal parameters. Built-in data type examples என்னன்னா int, float, char, long, double, these are one of the examples. So user defined data type வந்து நம்ம class னு சொல்லிருக்காங்க according to C++. இதே C இருந்துச்சுன்னா structure, union, enumeration, these are called as user defined data type. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட லொக்கேஷன்ஸ்க்கு போய்க்குவோம். அந்த சிபிபி அப்படின்னு காலையில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து .cppன்னு போட்டு பார்க்குறோம் how many programs are foundன்னு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் நேம் வந்து சேவ் பண்ணுறோங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் நம்பர் 4 அப்படின்னு கொடுத்து நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சார் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு சார் யூஸ் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்ன? இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி சொல்லியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மெம்பர் சப் ப்ரோக்ராம். சார் இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தபோது நம்ம சப் ப்ரோக்ராம் கேட்டகரி என்னென்ன சொன்னோம் அப்படின்னம்னா மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் மெம்பர் ப்ரொசீஜர்னு சொன்னோம். எஸ், அது மெத்தட் அப்படிங்கிறது ஜாவா, C# அண்ட் ஆண்ட்ராய்டில் வரும். இப்போ வந்து மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிற போது இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மெம்பர் சப் ப்ரோக்ராம். சார் இது எப்படி சார் நீங்கள் வந்து ஸ்பெஷல் மெம்பர் சப் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஸ்பெஷல் மெம்பர் சப் ப்ரோக்ராம் ஆல்வேஸ் இன்வோக்னா ஆப்ரேட்னு அர்த்தம். operate by object definition part. ஆப்ஜெக்டோட டெஃபினேஷன் பார்ட் மூலியமாக மட்டும்தான் நம்ம ஸ்பெஷல் மெம்பர் சப் ப்ரோக்ராம் ஆல்வேஸ் இன்வோக் பை ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் பார்ட், அதன் மூலியமாக தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போது according to C++, we can invoke constructor. We can invoke constructor by even object declaration part also. ஸோ அந்த மூலியமாகவும் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸில் வந்துட்டு இப்போ வந்து டெஃபினேஷன் அக்கார்டிங் டு C++, we can invoke constructor by even object declaration part also. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்ன? கன்ஸ்ட்ரக்டர் லோடு ஹெவி வெயிட் ப்ராசஸ் initially on class startup. class start ஆகும்போது அது ப்ராசஸ் வந்து ஹெவி வெயிட் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டெக் இமெயில், ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் IDs, email required confidential